everyone, அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல் டு ஆல். நீ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூசிலாந்து தான் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்றோம். இப்போ டைம் வந்து 7:30 ஆயிடுச்சு. ஸோ பொங்கல் செலிப்ரேஷன் வந்து சிம்பிளா, இது செகண்ட் இயர் நாங்கள் நியூசிலாண்டில் வந்து செலிப்ரேட் பண்றது. ஸோ சிம்பிளா வந்து வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், அப்புறம் வந்து ஒரு காய் குழம்பு மாதிரி செஞ்சுட்டு நம்ம இலையில போட்டு பொங்கல் இன்னைக்கு வந்து சாப்பிட போறோம். ஓகே, அதுக்கு தான் வந்து எல்லாம் ஊற வச்சுட்டேன் நேத்தே. பொங்கலுக்கு வந்து இந்த டிஷ் வந்து எங்கள் அத்தை கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். எல்லா பயிறு எல்லா பருப்பும் வந்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நான் சிவப்பு அரிசியில் தான் பொங்கல் செய்கிறேன். இது வந்து சக்கரை பொங்கலுக்கு, இது வெண்பொங்கலுக்கு கழுவி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் எல்லா வகையான காய்கறி நிறைய கிடைக்கல, நாட்டுக்காய் கிடைச்ச வரைக்கும் எல்லா காயும் வந்து இந்த குழம்புலையே வந்து போட்டு செய்ய போகிறேன். ஆக்சுவலி வந்து எனக்கு சிங்கப்பூர் ஞாபகம் வந்துருச்சு. கரெக்டாக 2023ல நல்லா செலிப்ரேட் பண்ணோம் பொங்கல். பொங்கலுக்கு காம்படிஷன் இருக்கும், டான்ஸ்லாம் இருக்கும். நான் கூட டான்ஸ் ஆடினேன் 2023ல. ஸோ நல்லா அந்த ஞாபகம் வந்துருச்சு. இங்கே வந்து அந்த அளவுக்கு அந்த மாதிரி இல்லை, இருந்தாலும் நம்ம வீட்டில் சிம்பிளாக வந்து நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம். நீங்களும் வந்து ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்க. பொங்கல் திருநாளே வந்து நம்ம இயற்கை தந்த கடவுளுக்கும் நன்றி செலுத்துற வகையில எல்லா காய்கறியும் போட்டு சமைச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நான் இதை வேக வச்சிடுறேன். முதல்ல வந்து இந்த பருப்புலாம் இருக்குல்ல, இதை போட்டு நல்லா வேகட்டும். இது நல்லா வெந்துட்ட பிறகு எல்லா காய்கறியும் போட்டு, அதோட எங்க அத்தை வந்து இந்த குழம்பு செய்வாங்க பொங்கல் அன்னைக்கு, தைப்பொங்கல் அன்னைக்கு செய்வாங்க. 2 நாள் பொங்கல் ஞாபகம் இருக்காப்பா? ஆன்டி இவ்வளோ பெரிய குக்கர்ல வந்து நல்லா இருக்கும், ஆனால் செம்ம டேஸ்டா இருக்கும். அவங்க வந்து மொச்சை பயிறு எல்லா பயிரும் போடுவாங்க. இங்க வந்து எனக்கு கிடைச்ச வரைக்கும் முதல்ல இதெல்லாம் வேகட்டும். இதோட வந்து கொஞ்சம் மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்சிடலாம். மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சிட்ட பிறகு இந்த காய்கறி எல்லாம் கட் பண்ணி அதோட போட்டு தாளிப்பு போட்டுடலாம். ஆனால் அது செம்ம டேஸ்டா இருக்கும் அவங்க செய்யறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம சக்கரை பொங்கலுக்கு இதில் ஃபர்ஸ்ட் பால் ஊற்றணும், அப்போதான் பொங்கி வரும். எப்படி பால் வந்து பொங்கி வருதோ அந்த மாதிரி இந்த வருஷம் ஃபுல்லாக எல்லாரோட லைஃப்லேயும் ஹாப்பினஸ் பொங்கி வரணும். இது ஸ்டார்டிங் ட்ரபிள்ப்பா, இது கொஞ்சம் ஆன் பண்ணணும். ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு செகண்ட் தண்ணியோடு அப்படியே வச்சுருக்கேன். அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம், அப்போ தான் நல்லா பொங்கி வரும். இது பொங்கிட்ட பிறகு அப்புறம் அரிசியும் பருப்பும் போட்டு வேக வச்சுட்டு வெல்லம் அப்புறம் கேஷ்யூ நட் திராட்சைலாம் வறுத்து போட்டுட்டு எடுத்தோம்னா சக்கரை பொங்கல் ரெடி. ஆரன் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஏட்ரியனுக்கு சக்கரை பொங்கல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஜான்வரி ஃபுல்லாகவே ஃபெஸ்டிவல் தான். நியூ இயர், பொங்கல், ஆரோனோட பர்த்டே, ஏட்ரியனோட பர்த்டே, இந்த மந்தே வந்து ஒரே செலிப்ரேஷன் தான். ஓகே, இது இதாகட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த பொங்கலுக்கு, வெண்பொங்கலுக்கு போட்டுடலாம். இது நல்லா வேகட்டும். ரெட் ரைஸ்ன்றதுனால கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வச்சிட்டேன். ஓகேப்பா, இது வந்து நல்லா கொஞ்சம் டைம் ஆகும் பொங்கறதுக்கு. அதுக்குள்ள நம்ம போயிட்டு காலையில எந்திரிச்சு ஏதோ எனக்கு கோலம் நல்லா தான் வரும், ஆனால் கோலமாவில் நல்லா போடுவேன். கோலமாவு நான் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. கரும்பும் கிடைக்கல, கோலமாவும் கிடைக்கல. அதனால அரிசி மாவு அந்த தண்ணி எடுத்து ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு போட்டு நம்ம பம்கின் செடியில இருந்து ஒரு பூ எடுத்து வச்சிருக்கேன், அது பார்க்கலாம். அப்புறம் வந்து இத்தனை காய் இருக்கு, நம்ம பீன்ஸ் இல்லைன்னா எப்படி? நம்ம 4 பீன்ஸை பறிச்சுட்டு அப்புறம் வெண்டைக்காய் வந்து ஒரு 2 வளர்ந்துருக்கு, ஒரு பேருக்கு எடுத்துட்டு வந்து நம்ம குழம்புல ஆட் பண்ணோம். போலாமா? ஓகே, இதுதாங்க என் கோலம். எனக்கு கோலம் போட தெரியாதுலாம் இல்லை, நல்லாவே போடுவேன். இது வந்து அந்த தண்ணி அரிசி அந்த தண்ணியில இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பண்ணதில்லை, ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு பண்ணேன். அப்புறம் நம்ம ஒரு தக்காளி ஒன்று காய்ச்சிருக்கேன், அந்த தக்காளியும் வெண்டைக்காய் பீன்ஸ் பறிச்சுட்டு வந்துடலாம். தக்காளி பறிக்கலாமா வேணாவாப்பா? வேண்டாம் சுஜி, எப்பதான் நம்ம கரும்பு செடி பாருங்களேன், இப்பதான் வந்து பிஞ்சு இப்பதான் வந்து அந்த முளையில இருந்து வந்துட்டு இருக்கு. அடுத்த வருஷம் பொங்கலுக்கு நம்ம வந்து இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வேண்டாம், அது தக்காளி வேண்டாம். பெருசாதான்ப்பா இருக்கு. இல்ல வேண்டாம் வேண்டாம். வேண்டாம்.
ஓகே, நம்ம அப்போ வெண்டைக்காவும் பீன்ஸை மட்டும் பறிச்சுக்கலாம். அழகா 4 தக்காளி வந்திருக்கு. இதில் 2, அதில் 2, அப்புறம் இது கொஞ்சம் நல்லா பெருசாக வருது. அது கொடி இது. இதுவா? அதான் இது வேற வேற வெரைட்டின்னு நினைக்கிறேன். ஓகே, ஒன்று பறிச்சுக்கலாம். சின்னதாக தான் இருக்கு, இருந்தாலும் நம்ம குழம்புல போடுறதுக்கு இது சீக்கிரம் வந்துரும்பா. இது சின்னது 2 நாளில் பாருங்க அது எப்படி ஆயிரும். வெண்டைக்காய் மட்டும் விட்டுட்டு அப்படியே முத்திரும். வாங்க, பீன்ஸுக்கு வந்து பஞ்சமே இல்லை. ஒரு பேச்சுக்கு ஒரு 2, 3. ஏன்னா நிறைய பீன்ஸை பார்த்தாங்க வச்சுக்கோ, ஆரன் அப்படின்னு டென்ஷன் ஆயிடுவாங்க. போதும் இது. ஓகே, இப்போ உள்ளே போயிட்டு எல்லா காய்கறியும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொங்கல் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்த காய். இன்னைக்கு பொங்கல் குழம்புக்கு வந்து எனக்கு கிடைச்ச காய் வச்சு பொங்கல் குழம்பு செய்கிறேன். நம்ம தோட்டத்து பீன்ஸு, அப்புறம் வந்து பம்கின், கொஞ்சமாக சொரக்காய், இது வந்து ஒரு வெண்டைக்காய், அப்புறம் வாழைக்காய், இது ஜுக்குனி, ஒரு கேரட்டு, சக்கரவள்ளி கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு, அப்புறம் கத்திரிக்காய். டோட்டலாக இத்தனை 1 2 3 9 10 காய், அப்புறம் தக்காளி, வெங்காயம், பூண்டு அதெல்லாம். ஓகே, இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். என்னோட சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பால் எப்படி பொங்கி வழிதோ எல்லாரோட லைஃப்ல ஹாப்பினஸ் எல்லாமே பொங்கி வழியணும். பொங்கல். ஓகே, ஹாப்பி பொங்கல். சிம்ல வச்சிருவோம். எஸ், பொங்கிருச்சு. பால் நல்லா பொங்கி வழிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். வர கம்மிங் சண்டே வந்து சர்ச்சில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். நான் வந்து ரெட் ரைஸில் இன்னைக்கு பொங்கல் ஏன் வடிக்கிறேன்னா, சர்ச்சில் வந்து போன வாட்டி செஞ்சாங்க. அங்கே மோஸ்ட்லி எல்லாருமே ஸ்ரீலங்கன்ஸ் தான். அவங்க வந்து இந்த ரெட் ரைஸில் தான்ப்பா பொங்கல் செய்கிறாங்க. அப்புறம் இன்னைக்கு இது பொங்கலுக்கு நம்ம எல்லாம் வாங்க போகணும்ல, அப்போ பார்த்தா பச்சரிசி ரெட் ரைஸ்லேயே இருக்கு. அதனால இன்னைக்கு நம்ம அதில் தான் ட்ரை பண்ணி போகிறோம். ஓகே, இது நல்லா வெந்து வரட்டும்பா, அப்புறம் வெல்லம் ஆட் பண்ணலாம். ஓகே, ஒரு பாத்திரத்தில் வந்து சக்கரை பொங்கலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு, பொங்கல் குழம்பு, அதுக்கப்புறம் வெண்பொங்கலுக்கு இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. இது ஒரு 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேன். அப்புறம் காயும் போட்டுடலாம். காய் ரெடி ஆயிடுச்சுப்பா. அந்த பருப்பெல்லாம் வெந்துருச்சு, காயும் போட்டுடலாம். ஃபார்மர்ஸ்லாம் வந்து தோட்டத்தில் விளையிற எல்லா காயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து பொங்கல் அன்னைக்கு இந்த மாதிரி காயில் போட்டு ஒரு பெரிய குழம்பு வைப்பாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இப்போ வந்து காய் குழம்பு எல்லாம் வெந்துருச்சு. இதை தாளிக்கணும், அப்புறம் வெண்பொங்கல் தாளிக்கணும். இப்போ வந்து சக்கரை பொங்கலுக்கு வந்து வெல்லம் போட்டுடலாம். அவ்வளோதான். ஆரன் ஆட்ரி எந்திரிச்சு வந்துட்டானுங்க. போதும். இது நல்லா வந்து உருகி வந்து அதுக்கப்புறம் நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை போட்டு ஏலக்காய் போட்டுட்டோம் ஆல்ரெடி. அவ்வளோதான், நம்ம சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும். தேங்காய் பூ அப்புறம் முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். அவ்வளோதான், இது போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு முடிஞ்சுது. ஏட்ரியன் வந்து இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கான். ஏட்ரியன் ஆரனுக்கு வந்து வேட்டி சட்டை எடுத்து வச்சுருக்கேன். இன்னைக்கு வந்து ஆரனோட சட்டை வந்து சின்னதாகிடுச்சு, ஆனால் பட் வேட்டி கரெக்டாக இருக்குது. பொங்கல் எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து ரெடியாக இருக்காங்க பசங்களும். ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. வேட்டி சட்டைலாம் போட்டுட்டு பலமாக இருக்காங்க. காய் குழம்பு, வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், அப்புறம் சட்னி. சாப்பிடலாமாம்மா? ஓகே, ஹாப்பி பொங்கல் சொல்லுங்கம்மா நீங்கள் 2 பேரும். இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். வெரி குட். பொங்கல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். ப்ரேயர் பண்ணியாச்சு. வெண்பொங்கல் இது வந்து நான் ரெட் ரைஸில் தான் செஞ்சேன். அப்புறம் காய் குழம்பு,
சட்னி கொஞ்சம் செஞ்சேன், பொங்கலுக்கு சட்னி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் சக்கரை பொங்கல் எப்படிமா இருக்கு ஆரனட்ரி? ஸோ நியூசிலாண்டில் இப்படி தாங்க எங்களோட பொங்கல் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். நீங்களும் வந்து பொங்கலை வந்து மகிழ்ச்சியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல்.